உலகத்தில் உள்ள அனைத்து கோவில் இறைவனுக்கும் ஒவ்வொரு சக்தி உண்டு. இந்து மத நம்பிக்கைகளின்படி ஒரு ஆன்மா தான் செய்த பாவ புண்ணியங்களை அனுபவித்து தீர்ப்பதற்காக மீண்டும் மீண்டும் பிறப்பெடுப்பதாக சொல்லப்படுகிறது. கர்ம வினைகள் முழுவதுமாக கழிந்த பிறகே பரமாத்மாவை சென்றடைகிறது என்பது நம்பிக்கை. மனிதர்கள் தன் வாழ்நாளில் தெரிந்தோ தெரியாமலோ பல விஷயங்களை செய்யும் போது பாவ புண்ணியங்கள் பார்ப்பது கிடையாது. பின்னாளில் சோதனை வரும்போது நாடுவது இறைவனையே. தற்போது அனுபவிக்கும் பலவிதமான துன்பங்களுக்கும் முன் ஜென்மத்திலும் கடந்த காலத்திலும் செய்த பாவங்களே காரணம் என சொல்லப்படுகிறது. மகாபாரத போரில் தங்கள் உறவினர்களையே கொன்றதால் ஏற்பட்ட பாவத்தை போக்கிக் கொள்ள பாண்டவர்கள் சிவனை தரிசிக்க இமயமலையில் உள்ள கேதார்நாத் வந்து சிவனிடம் மன்னிப்பு கேட்டு தவம் இருந்து கேதார்நாதரை வழிபட்ட பிறகுதான் சொர்க்கத்தை அடைந்தார்கள். கேதார்நாத் கோவில் ஒரு புனித முக்தி ஸ்தலமாகும். இத்தலம் மனிதனை தூய்மைப்படுத்துகிறது என்று நம்பப்படுகிறது. சிவபெருமான் இங்கு மிகவும் புனிதமான சதாசிவ வடிவத்தை கொண்டவர். அவர் துன்பத்தில் இருக்கும் மனிதர்களின் பாதுகாவலராக கருதப்படுகிறார். மனிதர்களுக்குள் இருக்கும் விலங்கு இயல்பையும் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களையும் அவர் அளிக்கிறார். இக்கோவிலுக்கு எவர் ஒருவர் உண்மையான பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் வந்து வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு கேதார்நாத் சிவன் அனைத்து பிரச்சனைகளையும் போக்கி நிறைவான வாழ்வு தருகிறார் என்று நம்பப்படுகிறது. கேதார்நாத் கோவிலின் ரகசியங்கள், முழு வரலாறு மற்றும் அதன் சிறப்புகளை ஒரு விளக்கமான வீடியோவாக பதிவிட்டுள்ளேன். விருப்பமுள்ளவர்கள் கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்து பார்க்கவும்.